ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சரியா 1 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும்படியும் முகமெல்லாம் சந்தோஷத்தில் மலரும்படியும் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன். இனிமே எல்லாமே நீ விரும்பியது போலவே உன் வாழ்வில் நடக்க போகுது. நீயும் எதை பத்தியும் கவலைப்படாம உன் வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு என்னை நோக்கி ஓடிவா. நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்து தவித்த எல்லா விஷயங்களும் தானாக உன்னை வந்து சேரும்படி செய்ய போறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேல சுமத்திட்டினா அது அனைத்தையும் நான் தாங்கி கொண்டு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. நீயும் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ போற. இனி எந்த துயரமும் உனக்கு இல்லை என் செல்லமே. இரத்த சொந்த பந்தங்களையும் கூடவே பிறந்த உறவுகளையும் கூட பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஆயுதமாக இந்த கலியுக காலத்துல பணம் மாறிடுச்சு. அப்படிப்பட்ட பணம் இருந்தா பணமும் கூட வாயை திறக்கும்னு மனிதர்கள் சொல்வது போல பல விஷயங்கள் இந்த பூமியில் நடக்கிறத நீ பார்க்கறதானே. பணத்துக்காக சொந்தக்காரங்களே வெட்டிக்கிட்டதையும் கொலை பண்ணுவதையும் சண்டை போடுவதையும் பிரச்சனை பண்ணி எதிரிகளாக மாறுவதையும்னு அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்வதையும் ஏமாற்றுவதையும் கூட இந்த பணம் தான் செய்து பணத்தை வச்சிருக்கவே மனசுதான் இப்படியெல்லாம் செய்ய தோணுதுன்றத இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு நீ யார்கிட்டையும் ஏமாந்து போகாம உனக்குன்னு ஒரு இடத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ளும் விதமாக உனக்குன்னு வசதி வாய்ப்புகளை சேர்த்து வச்சுக்கோ. யாரையும் நம்பி இனிமே ஏமாந்து நீ போகக்கூடாது என் செல்லமே. அடுத்தவங்களை நம்பி நீ ஏமாந்து போனதால நீ ஏமாந்து போனியோ இல்லையோ, ஆனா உன்னுடைய தூய்மையான அன்பை அவர்கள் இழந்து ஏமாந்து நிற்பதுதான் உண்மை. ஓ நல்ல மனசுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாம எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை பிடிச்சு உன்கிட்ட வந்து பேசுறவங்கள விட உன்னை பிடிச்சது போல நடிச்சுக்கிட்டு நல்லவங்களை போல நடிக்கிறவங்க பேசுறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனால யார் உன்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. சில எண்ணங்கள் நீ நினைச்சது போல நிறைவேறலங்கிறதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாது. ஏதோ ஒரு காரணத்தால தான் நான் உனக்கான விஷயங்கள் சிலவற்றை நிறைவேற்றாம தள்ளி வச்சுக்கிட்டோம், சில விஷயங்களை தாமதப்படுத்திக்கிட்டும் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உனக்கு காவல் தெய்வமாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட மன அமைதியோட இரு. உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கைய உன் கைகள்ல நீ எடுத்துக்கோ. யாராவது உன்கிட்ட வந்து நீ உண்மையா நேர்மையா இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன சாதிச்சேன்னு கேட்டாங்கன்னா தைரியமாக நீ சொல்லலாம், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனை தானே. இப்போதைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வரும் உன் குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக தான் எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உனக்கு செய்ய போற விஷயங்களை பார்த்து நீ மகிழ்ச்சியில துள்ளி குதிக்க போற. எப்போதுமே உன் வீட்டில் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துடுது, குடும்பத்துல நிம்மதியே இல்லையே நினைச்சு நீ வருந்தாதே என் தங்கமே. எப்ப பார்த்தாலும் உன்னை புரிஞ்சுக்காம உன் வீட்டில் உள்ளவங்களையும் உன்கிட்ட வாக்குவாதம் செய்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. உன் குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன். பிரச்சனைகள் பழசாக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியது தான். கடந்ததை நினச்சி கவலைப்படாமல் எதிர்காலத்தை குறி வச்சு புது கோணத்தில் உன் வாழ்க்கையை வாழ பழகு. எதையுமே நீ புதுமையாக செய்ய முயலும் போது அது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். நீ ஒவ்வொரு விஷயத்திலும் புதுமையாக சிந்தனை செய்து புதுமையாக முயற்சிகளை கையாளும் போதுதான் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நினச்சிக்கிட்டு தைரியமாக வாழ ஆரம்பி. என் அருள் உன் கூட இருந்து உனக்கான வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். இதுவரை எல்லாத்தையும் நடத்தியது நான் தான், இனி நடத்த போறதும் நான் தான். நடப்பவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நன்மை தருவதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் கனவுகளை யாரையும் நசுக்க விடாம கனவுகளை எப்படி நனவாக்கணும்னு யோசிச்சு
முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவாய். நீ செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றி உனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த சாயப்பா நான் உருவாக்குறேன். நான் சொர்க்கத்தையே கொடுத்தாலும் இந்த உலகத்து மனிதர்கள் ஒரு எட்டு போய் நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு யோசிக்கக்கூடியவர்களாக, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாம இதை விட வேற என்ன இருக்குன்னு யோசிக்கிறவங்களாவே இருக்கீங்க. முதல்ல நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி. எனக்காக நீ பயப்படணும்னு எந்த தேவையும் இல்லை. கர்ம வினைகளுக்கு பயப்பட்டா போதும். ஏன்னா ஏதாவது தப்புனா நான் மன்னிச்சிருவேன். ஆனால் கர்ம வினைகள் கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்தே தீரும். நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதே. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப உன்னை வந்து அடையத்தான் போகுது. நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் உனக்கே நன்மையாக புண்ணியமாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ நினைச்சதெல்லாம் நடப்பதற்குரிய காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் சரியா 1 மணி நேரத்துல நீ நினைச்ச காரியம் வெற்றிகரமாக கைகூடி வரும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணை நிற்கும் போது என் வார்த்தைகள் மேல நம்பிக்கை வச்சு செயல்பட வேண்டியது தானே. எங்க போறோன்னு தெரியாம என்ன செய்யணும்னு தெரியாம வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டில் கண் கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி காட்ட இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நான் உனக்காக என்ன செய்ய போறேன்றது இப்போது உனக்கு தெரியலைனாலும் கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு முடிச்ச பிறகு அத்தனையும் சந்தோஷமாக அனுபவிப்பாய். எப்பவுமே சிரிப்புங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாரையும் பார்த்தவனே சிரிக்கிறது போல நடிக்க முடியும். ஆனா அடுத்தவங்க முன்னால நிம்மதியாக இருப்பதை போல நடிக்க முடியாது. நிம்மதிங்கிறது உன் மனசுக்குள்ள இருந்து வர வேண்டிய விஷயம். எப்போதுமே உன் மனசு அமைதியா நிம்மதியா நீதான் வச்சுக்கணும் என் செல்லமே. இப்போது இருளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன் மனக்கவலைகளையெல்லாம் பஞ்சாய் பறந்து போகச் செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உன் கனவையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி செஞ்சு வெற்றி கொடிகட்டி பறக்க வைப்பேன். எப்போவுமே உன் கூட இருக்கிறவனுடைய துணையை தவறான கோணத்தில் தப்பாவே நீ புரிஞ்சு வச்சிருக்க. உண்மையிலேயே அவங்க நல்ல குணமுள்ளவர்களாக உனக்காக புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிற நல்ல குணமுள்ள துணையாகவே இருக்காங்க. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் செஞ்சு தரக்கூடிய நல்ல குணமும் நல்ல மனசும் உன் துணைக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீயும் ஒருபடி விட்டு கொடுத்து கீழிறங்கி அனுசரித்து போகும்போது உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் செல்லமே. எந்த ஒரு மனிதரையும் அன்பான வார்த்தைகளால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர காசு பணத்தாலேயோ திமிராலேயோ யாரையும் கட்டுப்படுத்த இயலாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன் துணையோட நீ விட்டு கொடுத்து சந்தோஷமாக மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழணும்னு இந்த சாயப்பா நான் ஆசைப்படுறேன்.